கூட பாசமா இருக்கீங்க. அந்த மாதிரி அங்க யாருமே இல்லம்மா. நான் உங்க கூடயே வீட்டுக்கு வந்துடுறேம்மா. நிரந்தரமா உன்னை என் கூட கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆனா இப்போ அதுக்கான சிச்சுவேஷன் இல்லடா. ஏன் இல்ல? நான் உங்க பொண்ணு தானே. நீங்க தானே என்ன பெத்தீங்க. நான் உங்க கூட வரக்கூடாதா? இல்லடா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இப்போ நீ அடம் பிடிச்சி என் கூட வந்தாலும் இல்ல நீ எங்கே இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆயிடும்? உன்னை காணும்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறேன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னை இந்த ஸ்கூல்ல வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் என்ன உன்னை விட்டு நிரந்தரமா பிரிக்க பாப்பாங்க. அப்ப நான் எப்பதான் உங்க கூட சேர்றது? எப்ப உங்க கூடவே இருக்கிறது? எனக்கு அங்க இருக்க பிடிக்கலம்மா. நான் உங்க கூடயே வந்துடுறேம்மா. இல்லடா குட்டி, எல்லாத்துக்கும் காலம் கூடி வரும். நீ என் கூட சீக்கிரமா வந்துடலாம். இப்போ நீ வீட்டுக்கு போ. வேணாமா. இப்போ நீ வீட்டுக்கு போலனா திரும்ப உன்னை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு நீ போனாதான் திரும்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு வர முடியும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நீ அம்மா கூட தானே இருக்க. எங்க இருக்க? பிடி பீரியட், டிராயிங் பீரியட், லஞ்ச் டைம் மட்டும் தானே நான் உங்க கூட இருக்கேன். மத்த டைம் எல்லாம் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கேன். மா, நான் நைட்டும் உங்க கூடவே இருக்கணும்மா. உங்களை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ். என் தங்கம்ல, கொஞ்ச நாள் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். அம்மா சொன்னா கேப்பல்ல. சரி வா. வாடா, நானே உன்னை வந்து வீட்ல டிராப் பண்றேன். இல்ல வேணாம், எனக்கு வண்டி வரும், நான் அதுலயே போயிடுறேன். அப்புறம் உங்களை பார்த்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. என் சமத்து குட்டி, வா போலாம்.